ஜெய் சத்குருநாதா. பாபாவுடைய பரம கருணையினால நவம்பர் மாதம் ஷீரடி புண்ணிய கஷேத்திரத்துல ஐம்பெரும் விழா நம்ம பண்ண போறோம். கடந்த சாட்ஸ்ல முப்பெரும் விழான்னு அடியேன்னு சொன்னேன். ஆனா அது இன்னும் 2 விழா பாபா கூட்டி வித்து ஐம்பெரும் விழாவா சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஐம்பெரும் விழால என்னென்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கடந்த சாட்ஸ்ல நிறைய சொல்லியிருப்பேன். பாபாவினுடைய பல்லக்கு ஊர்வலம் ரொம்ப அழகுற அதை பண்ண போறோம். பல்லக்க நீங்களும் தூக்கலாம், பாபா முன்னாடி நடனமும் புரியலாம். 2வது, பாபாவினுடைய பரமபக்தையும் ஜெகத்மாதா அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயினுடைய 109வது மகா சமாதி ஆராதனா விழாவும் ஷிரடி புண்ணிய பூமியில நடக்க போறது. அதுக்கப்புறமா ஷிரடி கஷேத்திரத்துல சத் சங்கம், நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், அது மட்டும் இல்லாம அன்னையனுடைய ஆராதனா விழாவை முன்னிட்டு 1008 தீபம் லெண்டி தோட்டத்துல நம்ம எல்லாரும் போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாபாவுக்கு ரொம்ப பிரீதியான அன்னதான சேவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பக்தர்களுடைய நலனுக்காக ஒரு மேகசின், அதாவது பாபா சம்பந்தப்பட்ட நூல்களை ஷார்ட்டா எழுதி ஆன்மீக மாத இதழ் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பக்தர்களுக்கும் அந்த நூல் யார் விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறார்களோ அவங்களுக்கு அனுப்பப்படும். ஆகையினால இந்த ஐம்பெரும் விழா ஷிரடி கஷேத்திரத்துல ஸ்ரீ சாய் ராதா கிருஷ்ணமாயி யாத்ரா சார்பா அது நடக்குது. நவம்பர் மாசம் ஷிரடி யாத்திரை நம்ம பண்ண போறோம். ரொம்ப அழகுற பாபா கருணை கொண்டதுனால இந்த விழாவை சுவாமி பண்ணணும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்னைக்கு இந்த விழா, அதாவது என்னைக்கு இந்த யாத்திரை ஸ்டார்ட், என்னைக்கு முடியுது அப்படின்னா, நவம்பர் மாசம் 11ஆம் தேதி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் கிளம்பி 12ஆம் தேதி சென்னைக்கு எல்லாரும் வந்துடுற மாதிரி இருக்கும். சென்னையில இருந்து புறப்படுறோம். புறப்பட்டு அங்க ஷிரடி கஷேத்திரத்துல 4 நாட்கள் நம்ம தங்குறோம். ரிட்டர்ன் சரியா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம். சோ அவசியம் இந்த நவம்பர் ஷிரடி யாத்திரையில ஐம்பெரும் விழால பக்தர்கள் எல்லாரும் கலந்துக்கணும்ங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னென்னைக்கு எந்தெந்த நாட்கள்ல இந்த யாத்திரையில என்னென்ன ஃபங்க்ஷன் எங்கெங்க போறோம்ங்கிறத நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். ஓம் சாய்ராம்.